ஆண்ட கட்சி அதிமுகவாலையும் ஆளை துடிக்கிற தாவேகாவாலையும் கூட வந்து கும்மி அடிக்கிற பிஜேபியாலையும் அன்புமணியாலையும் கூட வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. மணல் கொள்ளையும் கனிம வள கொள்ளையும் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி பெரிய பெரிய சிக்கல் இது. அப்போ அதில் வந்து எந்த நேரத்தில் எதை பேசணும்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல. நீங்கள் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடும்போது பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவீங்களா, நாங்கள் ஜெயிப்போம்னு பேசுவீங்களா? ஜெயிப்போம் தோற்கணுன்றது தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியது. இதுதான் நிர்வாகத்தில் செய்யக்கூடிய லட்சணமா அப்படின்ற கேள்வியிலேயே பதில் இருக்கு. அவர் சொல்லிட்டார், அதுக்கு மேலே நம்ம விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அற்புதமாக துல்லியமாக சொல்கிறது அன்புமணி தான். டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு குரூப் 2ல் வந்து 2022 23 இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகி எக்ஸாமினேஷன்ஸ் வரும். அரசு ஊழியர்கள் திமுக பக்கம் இருக்கானா இல்லையான்றது அது கிடையாது கேள்வி. அது ஓட்டு போடும்போது தெரியும். எவ்ரி பார்ட்டி வில் கிளைம் தட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர் வித் அஸ். எல்லா ஆளுங்கட்சியும் அரசு ஊழியர்கள் என் பக்கம் தான் இருக்கான், என் பக்கம் தான் இருக்கான், என் பக்கம் தான் இருக்கான். பை த பீப்புள் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மோடு இன்று இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். இப்போ அண்மையில் தமிழ்நாடு தழுவிய அளவில் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து குரல் கொடுத்து பேசுனது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி குளறுபடி விவகாரம் தொடர்பாகத்தான். குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வுகள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட்ஸில் வந்து நிறைய குளறுபடிகள் உருவாச்சு. அதன் காரணமாக தமிழ்நாடு தழுவிய அளவில் 1 மணி நேரம் ஆகியும் கூட பிறகும் கூட தேர்வு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு காரணமான ஒரு டிஎன்பிஎஸ்சியினுடைய ஒரு நிர்வாகியை, ஒரு பொறுப்பாளரை மாற்றிருக்கிறாங்க. வேறு ஒரு நபரை வந்து தமிழக அரசாங்கம் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட்டணியிலே இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இழப்பீடு கொடுங்க, நிவாரணத்தை கொடுங்க, இதெல்லாம் சாதாரணமான விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. சு வெங்கடேசன் கொதித்தெழுந்து பேசியிருக்கிறார். இப்படி பல பேர் ரியாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிர்வாக சீர்கேட்டின் உச்சம் அப்படிங்கிறது அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி போன்றுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ரொம்ப ரொம்ப ஒரு அவலமான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்றது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி தான். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டை நினச்சாலும் நீக்க முடியாது. கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் உண்டு. உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, 2006-11 கலைஞர் கவர்மெண்ட்டில் வந்து அன்றைக்கி இருந்த டிஎன்பிசி மெம்பர்ஸ் ஒரு 6-7 பேர் கரப்ஷனில் மாட்டி மூழ்கி முத்தெடுத்து இன்கம் டேக்ஸ் ரைடெலாம் நடந்து கொத்தாக பணத்தெல்லாம் எடுத்தாங்க, வீட்டிலேருந்துலாம் எடுத்தாங்க. ஆனால் ஒரு நடவடிக்கை அவங்க மேலே எடுக்க முடியல. இத்தனைக்கும் ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்த பிறகும் ஒன்றும் பண்ண முடியல, ப்ரொசீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எல்லோரும் ரிசைன் பண்ணிட்டு நம்ம போனாங்க. பட் அரசாங்கத்துக்கு அதில் மொத்தமாக பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா மெம்பர் செக்ரட்டரி எல்லாம் அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒருத்தரை வந்து இது பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசிக்கு இந்த போட்டித் தேர்வுகளை நடத்துறதை தவிர வேறு வேலையே கிடையாது. அது ஒன்று தான் வேலை, அது ஒன்று தான் உனக்கு வேலை. அதை செய்ய துப்பு இல்லைன்னா அப்போ என்ன லட்சணத்தில் இது இருக்குது? அது இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை. டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு குரூப் 2ல் வந்து 2022 23 இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகி எக்ஸாமினேஷன்ஸ் வேர் போஸ்ட்போன்ட் எனக்கு தெரிஞ்சு. எஸ். ஸோ செகண்ட் டைம் இது நடக்குது. இந்த மாதிரி கிளிட்ச் தான் ஃபர்ஸ்ட் டைம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். என்டையர் எக்ஸாம், அதுவும் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நடந்ததே கிடையாது, வரலாறுலேயே நடந்தது கிடையாது. போஸ்ட்போன் ஆயிருக்கு, நடந்தது கிடையாது. அப்போ அதில் வந்து சென்னையில் எல்லாம் வந்து 1/2 hourல எக்ஸாம்ஸ் கேன்சல்டு. ஃபார் அவே பிளேசஸ் கன்னியாகுமரிலாம் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னால் கேன்சல் தான். அக்ராஸ் த போர்டு வந்து எவ்வளோ சென்டர்ஸ் இருக்கோ அத்தனை சென்டர்ஸையும் கவர்மெண்ட் நினச்சதுன்னா வாக்கி டாக்கிஸ் இருக்குது, மொபைல்ஸ் இருக்குது, 15-20 minutesல தே கேன் ஸ்டாப் எவ்ரி திங். அதை கூட செய்ய முடியலன்னா இது என்ன? இது அதாவது வந்து இதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அவலம். அதை விட அவலம் அதை எதிர்க்கட்சிகள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களோட வாழ்க்கையோட விளையாடக்கூடிய ஒரு விஷயம். வேலையில்லா திண்டாட்டம் என்பது தான் சமுதாயத்தோட நம்பர் 1 பிரச்சனை. அதில் இந்த மாதிரியான ஒரு குளறுபடி நடப்பது என்பது இதுவரைக்கும் வரலாறுலேயே நடந்தது கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இன்னும் 2 மாதம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு. எதிர்க்கட்சிகளால் இதை ஆண்ட கட்சி அதிமுகவாலையும் ஆளை துடிக்கிற தாவேகாவாலையும் கூட வந்து கும்மி அடிக்கிற பிஜேபியாலையும் அன்புமணியாலையும் கூட வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ஒரு அறிக்கையோடு நிறுத்திக்கிறாங்க. தெருவில் இறங்கி போராடி இருக்கணும். அட் வாட் லெவல் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? யாரோ ஒரு மெம்பர் செக்ரட்டரியை கவர்மெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அதிகாரம் இல்லைன்னா சிபிசிஐடி என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கணும், இல்லை ஜுடிஷியல் என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கணும். 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்னொரு தடவை எக்ஸாமுக்கு படித்து மார்ச் 15ன்றாங்க. அது என்ன லட்சணத்தில் நடக்கும்னு தெரியாது. ஏன்னா சில தவறுகளுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. இந்த ஏற்படுத்தப்பட்ட இழப்புக்கு என்ன நிவாரணம்? அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஆஸ்பெக்டில் கார்த்தி சிதம்பரத்தோட கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி நிவாரணங்கள் எதுவும் கொடுக்க முடியாது.
இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் இந்த தப்புக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிக்கலாம். இல்லை சார், 10 நிமிஷம் தாமதமாக வந்தால் வெளியே போன்னு சொல்கிறீங்க, எக்ஸாமால் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் எழுதின எக்ஸாமை என் மன உளைச்சலுக்கும் என்னுடைய உடல் அலைச்சலுக்கும் நிவாரணம் கேட்கறது எப்படி சார் தவறான ஒரு கருத்தாமா? இல்லை, நீங்கள் இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. 10,000க்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு எழுதுறாங்க. சரி, எவ்வளோ போஸ்டிங் இருக்கும்? சில 100 போஸ்டிங்ஸ் இருக்கும். இப்போ இந்த 10,000க்கும் மேற்பட்டவங்க இந்த ஃபைனல் இந்த 10,000 தான் அடுத்து எழுத போகிறாங்க. ஏன்னா மெயின் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க இவங்க. அவங்க தான் எழுத முடியும். அவங்க தான் எழுத முடியும். நீங்கள் நிவாரணன்றது 10,000 பேருக்கு நிவாரணம் கொடுத்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் அவ்வளோ கிடையாது. சிலதுக்கு நிவாரணம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இனிமே இந்த தவறு நிகழாமல் இந்த அரசு, ஏன்னா இது 2வது தடவை நடக்கிற தப்பு. 2வது முக்கியமான விஷயம், யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பனிஷ் த பர்சன். பனிஷ்னா தூக்கில் போடுன்னு சொல்லலை. யார் பொறுப்போ, தட் இஸ் கால் ஃபிக்ஸிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை ஃபிக்ஸ் பண்ணி நீ அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடு. அது துறை ரீதியான நடவடிக்கையாக இருக்கலாம், அல்லது வாட் எவர் இட் இஸ். ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹோல்ட் தம் ரெஸ்பான்சிபிள். அதுதான் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி இந்த நிவாரணம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் கொஸ்டின். சாத்தியமே இல்லை. எனி கவர்மெண்ட் ஃபார் தட் மேட்டர் நிவாரணம் கொடுக்க முடியாது. 10,000 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் கேண்டிடேட்ஸ் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு நிவாரணம் நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன் அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நம்ம ஒரு 1000 2000 போட்டு விடலாம்ல? எத்தனை பேர் அவங்க வேலையை விட்டுட்டு படிச்சிருப்போம், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க 10 நாள் லீவ் போட்டு படிச்சிருப்பான், கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணு படிச்சிருப்பா, கல்லூரி போகிற பெண்ணு எழுதியிருப்பா, இப்படி பல பேர் இருக்கலாம் இல்லையா சார்? அதனால் எனக்கு என்னமோ இதில் உடன்பாடு இல்லை. நான் சொல்கிறேங்க, தட்ஸ் நாட் த சொல்யூஷன். ஓகே, அவனுக்கு அதை விட பெருசு அவன் இழந்திருக்கான். நீ கொடுக்குற 10,000 20,000 ஒன்றும் கிடையாது அவனுக்கு. இது என்ன அவலம் இது? வேலையில்லா திண்டாட்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஒரு சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லேயே பெரிய பிரச்சனை. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர், சுட்டுக் கொல்லப்பட்ட அமெரிக்க மனித உரிமை போராளி மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். அவருடைய ஃபேமஸான வேர்ட்ஸ் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துயரங்கள்லேயே மிகப்பெரிய துயரம் அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அவனோட காதல் தோல்வி, அவனுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் கூட கிடையாது வேலையில்லா திண்டாட்டம். ஏன்னா இது அவனுக்கு எதிர்காலம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பி நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி அவன் முதுகெலும்பை முறிக்கிறதுனார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துயரங்கள்லேயே அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் உண்மை நம்பர் 1 ப்ராப்ளம். அப்போ சமூகத்தோட முக்கியமான பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்திரா காந்தி சொன்னாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பேன் ஆஃப் அ நேஷன். BANE, அது ப்ரொனன்சியேஷன் பேனா ஆஃப் நேஷனா, நாட்டின் சாபக்கேடு. ஏன்னா மற்ற தவறுகள், ஒரு அரசு செய்யக்கூடிய மற்ற தவறுகளுக்கும் இதற்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. இல்லை, இது எலெக்ஷன் நெருங்குற ஒரு நேரம். இது போன்ற ஒரு நேரங்களில் நம்ம ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ரொம்ப கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பார்வையோ அணுகுமுறையோ இல்லையா? அதிகாரிகளுக்கு அந்த பொறுப்புணர்வு இல்லையான்னு கேட்குறேன். இல்லைன்றதான் இது வெளிப்படையாக. இதுக்கு பெரிய வார்த்தைகள். பொறுப்புணர்வே கிடையாது. அவங்க பொறுப்பு இல்லாமல் தான் நடந்திருக்காங்க. எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. அதுக்கான உதாரணம் தான் இது. நீங்கள் ஒரு எலெக்ஷன் நடத்துறீங்கன்னா கூட மார்க் போல் இப்போ நடத்துகிறாங்கல்ல எலெக்ஷன் கமிஷன், UVMஸை வச்சு இல்லையா, 5 மிஷினை வச்சு செக் பண்ணுறான்ல. முன்னால் முதல் 2 நாள் 3 நாள் என்ன பண்ணீங்க நீங்கள்? இது ஒரு அவலம். இது பேரவலம் இந்த அரசுக்கு. அதை விட பேரவலம் அதை எதிர்க்கட்சிகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்குது. அதை விட கேவலம் மீடியா அதை பற்றி பேச வேண்டிய அளவுக்கு பேசாமல் இருக்குது. ஒருத்தன் அன்றைக்கி டிபேட் வைக்கல. அன்றைக்கும் அதிமுக விஜய் பின்னால் தான் ஓடுறான். ஒரு தொலைக்காட்சி அன்றைக்கி விவாதத்தை நடத்தல. இதே இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்து பண்ணியிருந்தால் திமுக 10 எரிய வச்சுருப்பான். பண்ணியிருக்கணும். தெருக்கு வந்திருக்கும் பிரச்சனை. அப்போ அப்போசிஷன் கொலாப்ஸ், மீடியா சரண்டர்டு. கவர்மெண்ட் என்ன வேணால் தப்பு பண்ணும். ஃபார் அ வைப்ரண்ட் டெமோக்ரஸி, ஒரு வலிமையான வளமான ஜனநாயகத்துக்கு எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. நம்ம பல முறை பேசியிருக்கோம். இதில் ஒரு தனி மனிதன் சார்ந்த ஊழல் குற்றச்சாட்டு அல்லது ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா கூட ஒரு அரசை நம்ம மன்னிக்கலாம். அது எல்லா கவர்மெண்ட்லேயும் கூட நடக்கும். கள்ள சாராய சாவை கூட மன்னிக்கலாம். ஏன்னா மனித இயல்பு சம்மந்தப்பட்டது. 24 மணி நேரமும் 365 நாளும் போலீஸ் விழிப்போடு இருக்க முடியாது. எங்கேயாவது எவனாவது காய்ச்சுவான், 10-20 பேர் சாவான். அது எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கும், எல்லா காலத்துலையும் நடக்கும், மனிதன் இருக்க வரைக்கும் அது நடக்கும். ஆனால் இந்த மாதிரி தவறுகள் எப்படி நடக்கும்? மன்னிக்க முடியாத சில தவறுகள் இருக்குது. அந்த தவறுகள் இது ஒன்று. திரும்ப சொல்கிறேன், அதை விட கொடுமை அதை அப்போசிஷனும் மீடியாவும், எஸ்பெஷலி அப்போசிஷன் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்குது. அது பக்கத்தில் வச்சுக்கிட்டு. எஸ், அது புரிஞ்சுக்க முடியுது. இதில் அண்மையில் விருதுநகரில் நடைபெற்ற இந்த கூட்டமாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக நடைபெற்ற கூட்டங்களாக இருக்கட்டும், அதிலெல்லாம் திமுக தலைவர் முதலமைச்சர் என்ன பேசுகிறாங்கன்னா, அரசு பணியாளர்கள் எப்போதும் திமுகவின் பக்கம்தான், பெண்கள் எப்போதும் திமுகவின் பக்கம்தான், இளைஞர்கள் எப்போதும் திமுகவின் பக்கம்தான் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பாதிக்கப்பட்டது யார்? இளைஞர்கள் தான், அரசு பணிக்கு தயாராக தேர்வர்கள் தான், எதிர்கால அதிகாரிகளாக வரப்போகிறவங்க தான். இப்போ இவங்கெல்லாம் ஒரு
பாதிக்கப்பட்ட மனது தெருவுக்கே இறங்காதவங்க தெருவில் இறங்கி போராட்டம் பண்றாங்க அன்னைக்கு. ஆமாம். அப்ப இது என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை சிஎம்குள்ளேயோ அல்லது திமுகக்குள்ளேயோ ஏற்படுத்தல? திமுக வந்து அவங்க அவங்க பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது அன்றைய சம்பவம் எடுத்து காட்டுது. அரசு ஊழியர்கள் திமுக பக்கம் இருக்கானா இல்லையான்றது அது கிடையாது கேள்வி. அது ஓட்டு போடும்போது தெரியும். எவ்ரி பார்ட்டி வில் கிளைம் தட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர் வித் அஸ். எல்லா ஆளுங்கட்சியும் அரசு ஊழியர்கள் என் பக்கம் தான் இருக்கான், என் பக்கம் தான் இருக்கான், என் பக்கம் தான் இருக்கான்னு. அதுக்கு டசன்ட் ஹேவ் எனி மீனிங் அட் ஆல். அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த அர்த்தமும் கிடையாது. இது வந்து அரசியல்வாதிகளோட வெற்று பேச்சு. ஓகே, அதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போகலாம். பிரச்சனை அது இல்லை. அரசு ஊழியர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க, யாருக்கு அவன் ஓட்டு போட போகிறான், தட்ஸ் நாட் த இஷ்யூ. இந்த தவறுக்கு யார் பொறுப்பு? இது எப்படி இதை திரும்ப நான் சொல்கிறேன், இதை எனக்கு இந்த தவறை விட அப்போசிஷன் மேலே தான் கோவம் வருது. ரூலிங் பார்ட்டியை விட அப்போசிஷன் மேலே தான் கோவம் வருது. உன்னால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. தெரு கொண்டு போயிருக்கல நீ பிரச்சனை அறவழி போராட்டங்களின் மூலம் சாத்வீக முறையில் மாநிலம் தழுவிய போராட்டத்துக்கு கொண்டு போயிருக்கணும்ல. பை த டே யூ கேன் ட்ரா த அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள். இல்லை ஆண்ட கட்சி அதிமுகவில் முடியலன்னா புதுசாக வந்த கட்சி விஜயால முடியல, ஒன்றுமே இல்லை. சும்மா 4 லைன் ட்விட்டரில் போயிட்டே இருக்காங்க. அப்போ ஆளுங்கட்சிக்கு வந்து அந்த இருமாப்பு வருது. நாங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் தான், எங்களுக்கு எவன் கேள்விக்காக இருக்கான். இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்து இது நடந்ததுன்னா திமுக என்ன பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். தே வுட் ஹவ் கான் டு த டவுன்ஸ்னுவாங்க, ரணகலமாக்கியிருப்பாங்க. ஆக்கணும், அதான அரசியல். மக்களை எவ்வளோ பெரிய தப்புங்க இது, எவ்வளோ பெரிய தவறு இது. எத்தனை பேரோட எதிர்காலத்தோடு நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. நான் தான் சொன்னேன், ஒரு எங்கேயோ ஒரு லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸு, ஏதோ ஒரு படுகொலை நடக்குது, சாராயம் குடிச்சு சாவறான் 10 பேர், நான் கூட மன்னிச்சிடலாம், ஒரு அரசை மன்னிச்சிடலாம். இதெல்லாம் எப்படி மன்னிப்பீங்க? இது ஒன்று தவிர அந்த துறைக்கு வேறு வேலையே கிடையாது. அதை செய்ய துப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? குறிப்பாக அன்புமணியினுடைய அறிக்கையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஒரு இளநிலை உதவியாளர் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு 3 IAS அதிகாரிகள், 6 TNPSC உறுப்பினர்கள் இருக்கிறீங்க. இவ்வளவு பேர் இருந்தும் கூட உங்களால் இதை பண்ண முடியலன்னா இதுதான் நிர்வாகத்தின் செய்யக்கூடிய லட்சணமா அப்படின்ற கேள்வியிலேயே பதில் இருக்குது. அவர் சொல்லிட்டார். அதுக்கு மேலே நம்ம விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அற்புதமாக துல்லியமாக சொல்கிறது அன்புமணி தான். ரொம்ப அழகாக அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். ஆர்டினரி கிளர்க் பண்ண வேண்டிய வேலை. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. இதை விட உனக்கு என்ன வேறு வேலை? நான் கேட்குறேன். த என்டையர் போர்டு ஷுட் பி சாக்டு. என்ன கேட்டிங்கன்னா, அண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி ஆர்டர்டு. ஒன்றுமே இல்லையே, ஜஸ்ட்டு சஸ்பென்ஷன் கூட இல்லைங்க, ட்ரான்ஸ்ஃபர். சம்படி ஹஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்ட். நீங்கள் அட் வாட் லெவல் யூல் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை சொல்லுன்றேன் நான். இப்படி ஒரு தவறு நடந்ததுன்னா அரசு என்ன செய்யும்னா, முதல்ல ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம், இவன் தாண்டா தப்பு பண்ணா, இவன் மேலே ஆக்ஷன் எடுன்னு சொல்லு. அட் வாட் லெவல் யூல் ஃபிக்ஸ். தமிழ்நாட்டோட சாபக்கேடு இது. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணுன்னா, அண்மை காலங்களில் நடக்கக்கூடிய பல சிக்கல்கள், குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா, ஊடகங்களால் பேசப்படாத பல சிக்கல்களையும் வந்து மற்ற எதிர்கட்சிகள் வந்து பேசுகிறாங்க. ஆனாலும் வந்து பெருசாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்போஸ் செய்யப்படலை. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா, கனிம வள கொள்ளையை போய் படம் பிடிக்க போகிற ஒரு பத்திரிகையாளரை வந்து ஒரு திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ வந்து கேமராக்களை பிடுங்கி அட்டாக் பண்ணுறாரு, ஒரு அட்ராசிட்டியை மேற்கொள்கிறாருன்னு தொடர்ச்சியாக அந்த ஊடகங்களும் செய்திகளை போடுறாங்க. அதை திமுகவோட கூட்டணி கட்சிகளுமே கண்டிக்கிறாங்க. ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை, அவர் ரொம்ப இயல்பாக போகிறாரு அப்படின்னும் போது திமுகவுக்கு தேர்தல் நெருக்கத்தில் கூட எதை பற்றியும் ஒரு அச்ச நிலைப்பாடு இல்லாமல் அவங்க ரொம்ப சுதந்திரமாக இயங்குறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இயங்குறாங்க, அது உண்மை. ஏன்னா இப்போ சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்க, எலெக்ஷன் டைமில் மாறுவாங்க, நீங்கள்லாம் வந்து பேசுனீங்க, மாறலையேன்றாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கலைஞர் பீரியடில் கூட 2006 மாறனில் 11 ஜனவரிலேருந்து அப்படியே மீடியா மாறிச்சு. இப்போ சுத்தமாக மாறல, நம்புகிறாங்க அவங்க அடுத்து அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு. ஒரு மீடியா பர்சன் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அடிக்கிறாரு, வீடியோவில் இருக்குது. கனிம வள கொள்ளை ஜகஜோதியாக நடக்குது. எத்தனை மீடியா ஆர்கனைசேஷன் கண்டம் பண்ணிச்சு, எத்தனை மீடியா ஆர்கனைசேஷன் தெருவுக்கு வந்து போராடிச்சு. கனிம வள கொள்ளைன்றது பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், தமிழ்நாடு சூறையாடப்படுதுன்னு திரும்ப திரும்ப சென்னை உயர்நீதிமன்றத்தோட பல தீர்ப்புகள் கடந்த 15 ஆண்டுகளாக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் 100 வயதை கடந்து இன்றைக்கு உடல்நலம் குன்றி இருக்கிறார், நல்லக்கண்ணு தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவர் 12-13 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2012 அல்லது 13 என்று நினைக்கிறேன், அவரே நேரில் ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினார் மணல் கொள்ளைக்கு எதிராக. சில உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்தது, அரசும் சில நடவடிக்கைகளை எடுத்தது. ஆனால் இன்றைக்கி அவர் உடல்நலம் குன்றியிருக்கா, அவருக்கு வயதாகிவிட்டது, 100 வயதாகிவிட்டது. அதுக்கு அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதில் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும்போது தமிழ்நாட்டின் முதுபெரும் தலைவர் அவர் நேரில் ஆஜராகி வாதாடினார், அவரே வாதாடினார். இன்றைக்கி அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு தெரிஞ்சு
திருச்சி சம்பவத்துக்கு கண்டனம் கூட தெரிவிக்கல. சிபிஎம் தெரிவிச்சாங்க, சிபிஐ தெரிவிச்சாங்களாம் தெரியல. சிபிஎம் தான் தெரிவிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு சிபிஐ தெரிவிக்கல. ஒரு கண்டனம் கூட உன்னால் தெரிவிக்க முடியல. அப்படியே கண்டனம் தெரிவித்தாலும் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அப்போ ஜெயலலிதா இருக்கும்போது நீங்களே மேடையில் நீங்களே கூண்டில் ஏறி வாதாடுவீங்க. அதே ஸ்டாலின் கவர்மெண்ட்னா நீங்கள் வந்து ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டீங்கன்னா இந்த போலித்தனத்துக்கு என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வாங்கின 25 கோடி ஞாபகம் வருது இல்லை, 15 கோடியும் 10 கோடியும் இதோட அதை தொடர்பு படுத்தி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த அளவுக்கு போகணுமா சார்? அந்த அளவுக்கு போகணும். நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் அது மக்கள் பொதுவெளியில் இருக்க விஷயம். இப்போ நான் சொல்லாமல் இருக்கிறதால அந்த உண்மை மறைஞ்சிட போகிறது கிடையாது. நான் கேட்கலாம், நாளைக்கு இது அவங்க கேட்பாங்க, அவர் கேட்பாரு, இவர் கேட்பாரு. சரி, நான் கேட்கல, அவங்கெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இது எல்லாமே பொதுவெளியில் இருக்க விஷயம். எது நீ 15 கோடி வாங்கினதும் இன்றைக்கி இந்த இயற்கை வளத்தை சுரண்டுறதுன்றது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். இதை செய்யக்கூடிய கட்சியை, ஆட்சியை கண்டனம் கூட தெரிவிக்காமல் மௌனம் காப்பது என்பது என்ன மாதிரியான அரசியல்? அப்போ நீ வாங்கின 15 கோடி ஒதுக்கிட்டு இதை பார்க்க முடியுமா? சரி, நீ சொல்கிற, நான் பேசுகிறத நிறுத்திக்கிறேன். ஒலவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. இது அங்கே போய் நிற்கும். எப்படி ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது தோழர் நல்ல கண்ணு, நாம் அனைவரும் மதிக்கக்கூடிய வணங்கத்தக்க ஒரு மனிதர், மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர் தனிநபர் அல்ல, அவர் ஒரு சித்தாந்தம். அவர் ஆஜராகி கோர்ட்டில் 85 வயசு அப்போ அவருக்கு அப்பேராய் அவர் பார்ட்டின் பர்சன். இன்றைக்கி கட்சி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலன்னா இந்த ரெட்டை நிலைப்பாட்டுக்கு, இந்த போலித்தனத்துக்கு என்ன அர்த்தம்? கனிம வள கொள்ளுன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. அறப்புரைக்கும் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, களத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை கையில் எடுக்கணும்ல. இல்லை சார், இப்போ மீடியாவையே வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு வந்து போயிட்டாங்க. அப்படி என்னங்க நீங்கள் மீடியானா 2 கொம்பாங்க. மீடியா இஸ் பார்ட் ஆஃப் த சிஸ்டம்ங்க. மீடியா இஸ் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். இல்லை சார், கேமரா கொண்டு வராங்க, நம்ம போயிடுவோம் அப்படின்னு இல்லாமல் கேமராவை கொண்டு வர, வா உன்னை அடிக்கிறேன்னு கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது தைரியம் வருது இல்லை? அந்த தைரியம் வருது ஆளுங்கட்சிக்கு. இதே இன்னைக்கு வந்து எடப்பாடி பீரியட்ல இருந்ததுன்னா கொஞ்சம் கூட சத்தம் வந்திருக்கும். இதே வேலையை ஒரு அதிமுக எம்எல்ஏ, ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ரொம்ப குதிச்சிருப்பாங்க, பாசிச பாஜகன்னு இருப்பாங்க. திமுக எம்எல்ஏ பண்ணும்போது சகலத்தையும் மூடிக்கிட்டு மௌனம் காக்குறாங்க. மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுச்சு அதை கேட்குறேன் நான். எஸ், அதுதான் நானும் கேட்க வந்தேன். மற்ற எந்த பெரிய ஊடகம் வந்து கொடுத்து வாய் திறக்கல, கண்டு முன்னால் நடக்கிற அட்டூழியம். சரி, மீடியா பர்சன்ஸ் முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, அவங்க கண்டிக்கணும்ல. அவங்கெல்லாம் பேசினாங்கன்னா அரசு செயல்படும். முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், தினம் முதலமைச்சரோட வாக்கிங் போகிற பத்திரிகையாளர்கள், ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்னு சொல்கிற பத்திரிகையாளர்கள், ஃபோட்டோ எடுக்கிற பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய குழுமங்களோட இயக்குநர்களா, நாடறிந்த உலகம் அறிந்த பத்திரிகையாளர்கள், அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கையது கொண்டு மெய்யது பொத்தின்னுவாங்கல்ல. அவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா அரசு விழிக்கும், ஓரளவாவது விழிக்கும். அவங்க ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்றாங்க. உங்கள் துறையை சார்ந்த ஒரு தோழன் அடிபடுகிறான், அது எல்லாமே ரெக்கார்டடு வீடியோவில் இருக்குது. அச்சில் இருந்தால் கூட நீ இல்லைன்னு இது பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம். சீயிங் இஸ் பிலீவிங்னுவாங்கல்ல. அப்போ இந்த அளவுக்கான ஒரு சரிவு, இந்த அளவுக்கான ஒரு வீழ்ச்சி, எதிர்கட்சிகள் கொலாப்ஸ், மீடியா சரண்டர்ட், உங்கள் ஜனநாயகம் சவக்குழிக்கு போகுது. சார், அந்த பாஜகன்றது ஒன்றை மட்டும் வச்சு வண்டியை ஓட்டுறீங்க. அதை தான் சார் கேட்க வந்தேன். இப்போ என்னன்னா, எதை வச்சு வண்டி ஓடுது? இவ்வளவு இஷ்யூஸ்லாம் நடக்குது. இதில் நடந்த போதும் கூட கூடுதலாக ஒரு வார்த்தையை, கூடுதலாக ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பத்திரிகையாளர்கள் மீதே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, அது போலீஸ் வழக்கமாக செய்கிற வேலை, அது யூஸ்வல். ஆளுங்கட்சி ஒரு பிரச்சனையில் மாட்டுதுன்னா விசில் ப்ளோவர் அண்ட் அக்யூஸ் 2 பேரையும் ஒன்றா தான் போலீஸ் ட்ரீட் பண்ணோம். இந்த அளவுக்கு ஆச்சரியம் இல்லை, அது வழக்கமாக காவல்துறையோட செயல்பாடு. யார் ஆட்சியில் இருந்தாலும் வெளியில் கொண்டு வரவன் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவன் 2 பேரும் ஈக்குவலாக தான் போலீஸ் ட்ரீட் பண்ணும். வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அது போலீஸ் ஃபங்க்ஷனிங்கை பொறுத்த விஷயம். அது அட்டானமஸ் கிடையாது போலீஸு. யார் ஆளுங்கட்சி அவங்களுக்கு தான் சல்யூட் அடிக்கணும். இப்போ கனிமவள கொள்ளைன்றது தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பேரழிவுகளில் ஒரு முக்கியமான பேரழிவு. மணல் கொள்ளையும் கனிமவள கொள்ளை உண்மை. எங்கே போது எப்படி வருதுன்னே தெரியல. பேரலல் எக்கானமி ரன் பண்ணுறாங்க. அரசுக்கு வர வேண்டியது வெளியில் போகுது. இன்னொன்று இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது. தொடர்ந்து தீர்ப்புகள், பல தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவின் பல மாநிலங்கள் இதை சந்திச்சுட்ருக்கு. நான் திமுக மட்டும் இதில் சொல்ல விரும்பலை. நம்ம இந்த மாநிலத்தில் இருக்கிறதாலையும் திராவிட மாடல் ஆட்சின்னு இவங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் பெருமைப்படுத்தி இவங்களே மாலை போட்டுக்கிறதாலையும் நம்ம இதை பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறோம். மணல் கொள்ளையும் கனிம வள கொள்ளையும் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி பெரிய பெரிய சிக்கல் இது.
அப்போ அதில் வந்து ஒரு எக்ஸ்போஸே வருது அப்படின்னும் போது எலெக்ஷன் 2 மாதம் ஆகேன் இந்த தைரியம் எங்கேருந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு வருது? அவர் மேலே அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, கட்சி எடுத்த நடவடிக்கை என்ன? சர்வசாதாரணமாக கடந்து போகிறாங்கல்ல. எஸ், அதான் சார் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன், சர்வசாதாரணமாக கடந்து போகிறாங்கல்ல. சார் ஒரு விஷயம் சார், நீங்கள் கரெக்டாக ஒரு பாயிண்ட் வந்து நானும் கேட்கணும்னு நினச்சேன். இந்த பேரலாக நீங்கள் சொல்லக்கூடிய இஷ்யூஸ் நடக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கிரவுண்டில் வந்து நிறைய ஆன்டி இன்கம்பன்சியும் அங்கங்கே இருக்கிறத நம்ம ஒத்துக்கிறது தான் ஆகணும். இருந்தாலும் பிஜேபி உள்ளே வந்துடும், ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறத பேசி பேசி இந்த முறையும் இவங்களால வந்து வாக்குகளை அறுவடை பண்ணிட முடியுமா சார்? அது நான் எப்படிங்க சொல்ல முடியும்? பண்ண முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. உங்கள் கேள்விக்கான பதில் பண்ண முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் அப்போசிஷன் இஸ் டிவைடட், ஷாம்பிள்ஸ், அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸ். ஒரு ஆளும் கட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டுமென்றால் எதிர்க்கட்சி ஒற்றுமை அடிப்படையில் அவசியம். எப்போ எதிர்க்கட்சிகள் உடையுதோ, ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ் உடையுதோ, அப்போ அட்வான்டேஜ் டிஎம்கே. எத்தனையும் மீறி ஜெயிக்க முடியுமானா முடியும். ஏன்னா எதிர்க்கட்சி ஓட்டு உடையுது, பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்த்து மக்களுக்காக போராடுறதுக்கு எதிர்க்கட்சிக்கு சாமர்த்தியம் இல்லை. ரொம்ப கண்ணியமாக சொன்னால் புத்தி இல்லை. கையில் வந்து மடியில் வந்து விழுது பிரச்சனை, லட்டு மாதிரி மடியில் வந்து விழுது. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தெரியல. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். நீ எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டேன்றியா? இதுவாது ஒரு கனிம வழக்குள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட் போனால் அடித்தான், இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறதா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் இட்ஸ் சீரியஸ் இஷ்யூ, கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். நம்ம இருக்கல. டிஎன்பிசி என்னங்க கதை? தனிநபர் சார்ந்தது அல்ல, அது ஒரு பிரச்சனை. அது ஒரு தலைமுறையை பாதிக்கிற பிரச்சனை. உண்மை சார், பல பேரோட வாழ்க்கை, பல பேரோட வாழ்க்கை. என்ன நடவடிக்கை, என்ன போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்தது, என்ன மீடியா பேசிச்சு அதை? அப்போ ஃபாசிச பாஜக உள்ளே வந்துடும், ஃபாசிச பாஜக உள்ளே வந்துடும், ஃபாசிச பாஜக உள்ள, அது ஒன்றை காமிச்சு தானே வண்டியை ஓட்டுறீங்க. அஃப்கோர்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் அதுதான் இஷ்யூ, இது எதுவும் இஷ்யூ கிடையாது. பிஜேபியோட அராஜகம், பிஜேபியோட மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள். அசாமில் குஜராத் இப்போ அசாம் சீஃப் மினிஸ்டர் ஓப்பனாக முஸ்லீம்ஸை துப்பாக்கியில் சுடுற மாதிரி வீடியோ எடுத்து போடுறான். பிஜேபி அதை வித்ரா பண்ணுது. சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு ரீதியிலான வன்முறை. அப்போ சிறுபான்மையின மக்கள் தமிழ்நாட்டில் 16-17% இருக்கவங்களுக்கு மற்ற எதுவும் கவலை கிடையாது. அவங்களுக்கு வளர்ச்சி, சுகாதாரம் அதெல்லாம் கவலை கிடையாது. உயிர் தப்புனா போதும் போது அவங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க. அந்த பலவீனத்தை தான் திமுக பயன்படுத்திக்கிட்டு இந்த பக்கம் நடக்கக்கூடிய அராஜகங்களை கண்டும் காணாமல் கட்சியும் தலைமையும் இருக்கின்றன. அதுதான் உங்களை வாழ வைக்கிற தெய்வம் பிஜேபி. உங்கள் சாதனையே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. இல்லை, பட் பல இடங்களில் ஏதோ சில விஷயங்கள் அங்கே வெளிப்படுத்துகிற மாதிரி தோணுது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ அண்மையில் அவங்க நடைபெற்ற ஒரு கூட்டத்தை, விருதுநகர் கூட்டத்தில், இதுக்கு முன்னாடி கூட ரேம்பாக்கெலாம் போயிருக்காருன்னு வச்சுக்கிருவோம், முதலமைச்சர் போயிருக்காரு, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இப்போ அண்மையிலே அவங்க பண்ணுற செயல்பாடெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம பார்த்தா அது ஒரு தெரியுதே சார். விஜயை பார்த்து பயப்படுறாங்க. இவ்வளோ சாதனை எல்லாம் இருந்தாலும் கூட வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா 2 terms கண்டினியூஸாக அவங்க பவரில் இருந்து வந்தது கிடையாது. ஹிஸ்ட்ரி அது மாதிரி எதுவும் சொன்னது கிடையாது. நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணாலும் மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த வாய்ப்பு இருக்குன்றது அவர்கள் புறந்தள்ள தயாராக இல்லையா. அதனால் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, they don't want to turn any stone unturned. அதனால் வந்து எதையும் அவங்க சிறு துரும்ப கூட வந்து அவங்க விட்டு வைக்க தயாராக. சரி, அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செய்கிறாங்க. நான் இல்லை சார், இந்த பிரச்சனைகளை பற்றின எந்த கவலையுமோ எந்த அபிமானமோ அவங்களுக்கு இல்லை. இல்லை, அதுதான். அது எதனால் நினைக்கிறாங்கன்னா, இது அதாவது இது இல்லைன்னு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே வந்து குத்துது, ஆனால் வந்து வெளியில் வந்து அவங்க காமிச்சிக்கிறது இல்லை. அதை மீறி அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, அப்போசிஷன் கொலாப்ஸு, பணம் இருக்குது, நம்ம ஜெயிச்சிருவோம், அந்த ஒரு மிதமிஞ்சின ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இல்லைன்னா ஒரு எலெக்ஷனுக்கு 2 மாதம் இருக்கும்போது இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கும்போது ஒரு அரசு வந்து பயப்படும், செவிசாய்க்காமல் இருக்க மாட்டாங்க. இங்கே அவங்க கவலையே படலை. அவங்க கவலைப்படாமல் இருக்கிறது காரணம் அப்போசிஷனோட லட்சணம் அந்த லெவலில் இருக்குது, மீடியாவோட லட்சணம் அந்த லெவலில் இருக்குது. இடிப்பாறை இல்லை ஏமாறாமன்னா கெடுப்பாறை இல்லான்னு கெடும். எதிர்க்கணுன்றதுக்காக நம்ம எதிர்க்க சொல்லலை. தனி மனித காழ்ப்புணர்ச்சி நம்ம யாருக்கு எதிராகவும் பேசலை. இன்னும் சொல்லப்போனால் தனிநபர்களை பற்றி கூட நம்ம இப்போ பேசலை, பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனைகள் வந்து உங்கள் கண்ணு முன்னால் அணிவகுத்து நிற்கும் பொழுது சல்தா ஹை ஆட்டிடியூடில் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு பேசுகிறோம். முதல்ல இது என்ன பேச்சு? எலெக்ஷன் இருக்குன்னு 2 மாதம், யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. போட்டியை திறக்கும் போது தெரியும், வாக்கு எண்ணிக்கை நாளன்று. அதுக்கு முன்னால் எல்லா பிரச்சனையும் நாங்கள் தான் ஜெயிப்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் அளவுகள் வந்து நாங்கள் ஜெயிக்க போகிறோம், அது எப்படி தீர்வாக இருக்க முடியும்? ஜெயிக்கிறதால சரின்னு ஆகிடுமா? மோடி கூட தான் ஜெயிக்கிறாரு. ஆகவே இது தமிழகம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான பாதையை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கிறது. இல்லை, தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு நீங்கள் பார்க்கக்கூடாதா? நாங்கள் தான் செய்யல என்னங்க அப்படிங்க. தன்னம்பிக்கையா அவநம்பிக்கையான்றது பிரச்சனை இல்லைங்க. எந்த நேரத்தில் எதை பேசணும்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல.
நீங்கள் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடும்போது பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவீங்களா, நாங்கள் ஜெயிப்போம்னு பேசுவீங்களா? ஜெயிப்போம் தோற்கறோன்றது தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியது. தேர்தல் எங்கேயோ கிடக்குதுங்க. A day is a long period in politics. எஸ். நோட்டிஃபிகேஷனுக்கு 1 மாதம் இருக்குது, அதுக்கப்புறம் 1 மாதம் பொறுத்து தான் எலெக்ஷன். 2 மாதம் லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். எங்கேயோ கிடக்குது தேர்தல். எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. இப்போ என்ன இருக்குது எலெக்ஷனை பற்றின பேச்சு? அதுவும் இன்றைய பிரச்சனைகளுக்கு, சமூகத்தை பாதிக்கக்கூடிய, அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு, ஸ்ட்ரக்சுரல் ப்ராப்ளம்ஸு, போட்டித் தேர்வுகளை நடத்துகிறத தவிர வேறு ஒரு டேஷும் கிடையாது அந்த ஆர்கனைசேஷனுக்கு. அதில் அவன் தப்பு பண்ணுறான், 2வது முறை தப்பு பண்ணுறான் 3 ஆண்டுகள்னா, அப்போ புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு? இதில் எப்படி நீங்கள் விளையாட முடியும்? எத்தனை பேரோட நாளைக்கு மறுபடியும் ஒழுங்காக எக்ஸாம் நடத்துவான்னா உத்தரவாதம்? சரி, இப்போ நடந்ததுக்கு நீ ஃபிக்ஸ் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டியா? அதை ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ தவறுகளை களையிறதுல சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றீங்கன்னா, அதை களையிறதுல அரசுக்கு ஆர்வம் இல்லைன்றது தானே அது காட்டுது. அப்போ அது மக்கள் நிலையில் அக்கறை இல்லாத அரசு தான் அது. இது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துதா? அதுதான் பிரச்சனை. இப்போ ஏன்னா 10,000 பேர் எக்ஸாம் எழுதுனா எவ்வளோ பேருங்க? 10,000 குடும்பம். அவன் கட்சிக்காரன் பேச இப்போ ரொம்ப குரூக்கடாக பேசக்கூடிய எல்லாரையும் நான் சொல்லலை. திமுகவில் ரொம்ப குரூக்கடாக பேசக்கூடிய எலிமெண்ட்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா என்ன பெருசாக இப்போ பண்ணிட போகிறேன்? 10,000 பேர், 10,000 ஃபேமிலி. ஒருத்தனுக்கு 10 ஃபேமிலினா கூட 1,00,000 ஃபேமிலி தான். நான் போயேன், எங்களுக்கு 6 கோடி ஓட்டு இருக்குது. புத்தி வந்து அகைன் எங்கே வந்து நிற்குது? ஓட் பேங்க், ஓட் பேங்க், ஓட் பேங்க், ஓட் பேங்க், ஓட் பேங்க், ஓட் பேங்க். நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். வெற்றி ஒன்று தான் அளவுகோல், வேறு எதுவும் அளவுகோல் இல்லை. அப்படியே மோடி மாடல் மாதிரியே இருக்குது. மோடியும் இவங்களும் ஒன்று தான் பேசிக்கலி. திமுகவை வாழ வைக்கிறது பிஜேபி தானே. மோடி ஃபேக்டரி இல்லைன்னா இங்கே எப்படி தான் வச்சு வண்டி ஓடும்? எந்த எதிரியை காமிச்சு நீ ஓட்டு கேட்ப சொல்ல? பாசிச பாஜக, பாசிச பாஜக, பாசிச பாஜக. தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ தான். அதாவது வந்து ஒரு என்டிஏ அப்படின்னு சொல்ல வராத தவிர அதிமுகவையோ மற்றவங்களை பற்றியோ ஒரு வாயை திறக்கிறது கிடையாது. எதிரியை தெளிவாக சித்த அது புத்தாலித்தனம் அவங்களுக்கு. அதிமுக மாதிரி விஜயோட சண்டை போடல. இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜயோட சண்டை போட்டுன்னு இருக்காரு. உங்கள் எதிரி திமுக, விஜய் கிடையாது. இந்த குறைஞ்சபட்ச புரிதல் கூட 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிக்கு இல்லைன்னா எங்கே போய் முட்டிக்கிறது? விஜய்ன்ற பேர் எடப்பாடி வாயிலேருந்து வரக்கூடாது. ஸ்டாலின் வாயிலேருந்து விஜய்னு வந்திருக்கா? உதயநிதி வாயிலேருந்து வந்திருக்கா? உங்கள் எதிரி யாருன்றதில் உஷாராக இருக்கணும் சார். நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கீங்க? நீங்கள் இருக்க உயரம் உங்களுக்கே தெரியல. அதனால தான் உங்கள் கட்சியில் வந்து எதிர்கட்சி தலைவர்லேருந்து முன்னாள் முதலமைச்சர்லேருந்து டிவியில் உட்கார ஸ்போக்ஸ் பர்சன் வரைக்கும் விஜய் கூட சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அருவருப்பா இல்லை உங்களுக்கு? நீங்கள் விஜய் அடிக்க அடிக்க ஓட் பேங்க் அங்கே போவோம். எல்லோரும் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிங்கன்னா அவன் தான் வளருவான். ஆகவே இந்த சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ இருக்குது மாநிலத்தில், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசலை. நாங்கள் தான் வளர்ச்சி, நாங்கள் தான் மற்ற நாடுகளோட போட்டி போடுறோன்னு ஒரு பிம்பத்தை அரசு கிரியேட் பண்ணுது. விளம்பரத்தில் ஓடுது அரசு. நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. வெறும் நிறைகளை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். ஒன்றுமே இல்லை, தேனும் பாலும் ஓடுதுன்னா அப்போ எதுக்கு மோடி ஏற்றிட்டுறீங்க? எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எல்லா அதிகாரமும் மத்திய அரசிடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து மற்ற நாடுகளோட, மாநில நாடுகளோட போட்டி போடுற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், ஆன்டி இன்கம்பன்ஸே இல்லைன்றீங்க. அப்போ இதுக்கு மோடி திட்டுறீங்க. ஆகவே இது பெரிய பிரச்சனை தான். இது வந்து நிர்வாகத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள், குளறுபடிகள், ஊழல் எக்கச்சக்கமாக இருக்குது. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள் இல்லை. 4 முனை போட்டியில் அது திமுக தான் அட்வான்டேஜ், அதில் சந்தேகமே இல்லை. பார்க்கலாம், பொறுத்தது பார்க்கலாம். இந்த நிர்வாக சிக்கல்களை அரசாங்கம் சீர்படுத்தி சரிப்படுத்தி மக்களுக்கு நியாயமாக நடந்து கொள்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு கருத்து பகிர்க்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. 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 இது போன்ற காணொளிகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு பை த பீப்புள் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.